வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நாம் புரோட்டோ திராவிடியன் மூல திராவிட மொழி தொடர்பாக சில காணொளிகளை போட்டிருக்கேன். இப்போ அதோட தொடர்ச்சியாக இன்னொரு காணொளியும் பார்த்துடலாம். தமிழில் இருந்து தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு போன்ற மொழிகள் பிறந்தது அப்படின்னு நாம் நிரூபிக்கணும் அப்படின்னா மொழி ஆய்வாளர்கள், நம்முடைய தமிழ் மொழி ஆய்வாளர்கள் இல்லை, பிற மொழி ஆய்வாளர்கள் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த புரோட்டோ திராவிடியன் அப்படின்ற கான்செப்டை, புரோட்டோ திராவிடியன் அப்படின்ற அந்த கருத்தை நாம் உடைக்கணும். அது பொய்ன்னு நாம் நிரூபிக்கணும். அப்படி நிரூபித்தாதான் தமிழிலிருந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு போன்ற மொழிகள் பிறந்தது, பிற திராவிட மொழிகள் பிறந்தது அப்படின்னு நம்மளால் நிரூபிக்க முடியும். நாம் தமிழில் சிறிய, சின்ன அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கன்னடத்தில் கிரி, கிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பிறமொழி ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ககரத்தில் தொடங்குகின்ற சொற்களில் இருந்து தான் சகரத்தில் தொடங்குகின்ற சொற்கள் பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சிறிய அப்படின்றது சகரத்தில் தொடங்குகிற சொல். கிரி, கன்னடத்தில் இருக்கிற கிரி அப்படின்றது ககரத்தில் தொடங்குகிற சொல். அது கால தொடங்குது. நம்மக்கிட்ட தமிழில் இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சிறிய அப்படின்றது சாவில் தொடங்குது. அந்த காவிலிருந்து தொடங்குறதுலேருந்து தான் இந்த சாவிலிருந்து தொடங்குறதா இவங்க சொல்கிறாங்க, பிறமொழி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்போது தமிழில் அந்த காவில் தொடங்குற சொல் இல்லாததுனால அது புரோட்டோ திராவிடியன் அப்படின்ற மொழியிலிருந்து கன்னடத்துக்கு பிறகு அது சகரமாக மாறி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போது இதை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு தவறான கருத்து. புரோட்டோ திராவிடியன் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை, இது இவங்களாக உருவாக்குனது அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்போ அது பொய் அப்படின்றதுக்கான ஒரு சான்று நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ தமிழில் சிறிய அப்படின்னு சொல்கிறோம், கன்னடத்தில் கிரி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் சிறிய, கன்னடத்தில் கிரி. இவங்க இந்த சிறிய அப்புறம் கிரி இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டாங்க பார்த்தியா, அதுவே தவறானது தான். ஏன்னா சிறிய அப்படின்ற சொல்ல கிரி அப்படின்ற கன்னட சொல்லோட ஒப்பிடக்கூடாது. ஏன்னா தமிழில் இன்னொரு சொல் இருக்குது, அது என்னன்னா குரு, குரு அப்படின்ற சொல் இருக்குது. இந்த குருவை தான் கன்னடத்தில் இருக்கிற கிரியோட ஒப்பிடணும். அதே மாதிரி தமிழில் சிறிய அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கன்னடத்துலேயே இருக்கிற இன்னொரு சொல் இருக்குது கன்னடத்தில், சிறு அப்படின்னு கன்னடத்துலேயே இருக்குது, அந்த சொல்லோட தான் ஒப்பிடணும். நாம் சிறிய, சின்ன அப்படின்னு சொல்லுவோம். சிறு, சிறிய, சின்ன அப்படின்னு சொல்லுவோம். கன்னடத்துலேயும் சிறு அப்படின்ற சொல் இருக்குது, சிக்கா அப்படின்ற சொல் இருக்குது. சிறுனாலும் சிக்கானாலும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ கன்னடத்தில் கிரி அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா சின்னது அப்படின்ற பொருள் இருக்குது. அப்புறம் இளமை, இளமையானது அப்படின்ற பொருள் இருக்குது. இப்போது இதே பொருள் தமிழில் இருக்கிற அந்த குரு அப்படின்ற சொல்லுக்கும் இருக்குது. தமிழில் குரு அப்படின்ற சொல்லுக்கே அகராதியில் இளமை அப்படின்ற பொருள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாம் குருவி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அதை குருவி அப்படின்னு சொல்கிறோன்னா, அளவில் மிகச்சிறிய பறவையாக இருக்கிறதுனால அதை குருவி அப்படின்னு சொல்கிறோம். அங்கே சிறியது அப்படின்ற பொருள் வருது. குருவி அப்படின்னு சொல்லும்போது சிறியது அப்படின்ற பொருள் வருது. அதே மாதிரி அகராதியில் குரு அப்படின்ற சொல்லுக்கு இளமை அப்படின்ற பொருள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குருளை, குருளை அப்படின்னா விலங்குகளுடைய குட்டிகளை குருளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது குருளை அப்படின்னா, குரு அப்படின்னா தமிழ்லையே சிறிய, இளமை அப்படின்ற ரெண்டு பொருளும் வந்துருச்சு. அதே மாதிரி தமிழில் இந்த வல்லினர் அகரம் இருக்கும் இல்லையா, குரு, அந்த குறுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஆங்கிலத்தில் நேரோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குறுகியது, ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொருள் வரும். ஆக குரு, குரு அப்படின்ற தமிழில் இருக்கின்ற இந்த சொற்களுக்கான பொருள் என்னன்னா சிறிய, இளமை, குறுகியது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கன்னடத்துலையும் இதே பொருள் தான் கிரிக்கும் வருது. கிரிக்கு என்னென்ன பொருள்னா சிறியது, இளமை, குறுகியது. இப்போது கன்னடத்துலேயும் அந்த சொல்லுக்கு இதே பொருள் தான் வருது. இப்போது இது ரெண்டுத்தையும் தான் நாம் பொருத்தி பார்க்கணுமே தவிர, தமிழில் இருக்கிற அந்த சிறிய அப்படின்ற சொல்லையும் கன்னடத்தில் இருக்கிற அந்த கிரி அப்படின்ற சொல்லையும் நாம் பொருத்தி பார்த்துட்டு அந்த கா சவுண்ட்லேருந்து தான், அந்த ககரத்தில் தொடங்குகின்ற அந்த சொல்லிலிருந்து தான் இந்த சகரத்தில் தொடங்குகின்ற இந்த சொல் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. மொழி ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ககரத்திலிருந்து தான் சகரம் பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, சகரத்திலிருந்து தான் ககரம் பிறந்தது அப்படின்னு நாம் ஏற்கனவே சில காணொளிகளை பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க ஒரு முறை பாருங்கள். இப்போது நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த சான்றுகள் எல்லாம் அதாவது சகரத்திலிருந்து தான் ககரம் பிறந்தது அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த சான்றுகள்லாம் வேர்ச்சொல்லை அடிப்படையாக கொண்டது. ஆனால் நான் இன்னொரு காணொளி வெளியிட போகிறேன்.
அந்த காணொளி எதை அடிப்படையாக வச்சுன்னா, அதாவது நான் சகரத்திலிருந்து ககரம் பிறந்தது அப்படின்னு சொல்ல போகிற அந்த காணொளியில் அது எதை அடிப்படையாக வச்சது அப்படின்னா இலக்கிய சான்றுகளை அடிப்படையாக கொண்டது. அதுவும் நான் தமிழை நான் எடுக்கவே இல்லை, கன்னடத்தில் இருக்கிற கன்னட இலக்கியத்தில் இருக்கிற சான்றுகளை வச்சே நான் வந்து சகரத்திலிருந்து தான் ககரம் பிறந்தது அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கான சான்றுகளை நான் அடுத்த காணொளியை கொடுக்குறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.